subscribe to my channel, and also press this bell icon, so you never miss any new updates cause whenever we upload new video. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பிஎன்ஜி டெக்ஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிப் ஃபைலில் கொடுத்துருப்பேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும், எந்த எரரும் காமிக்காது. ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் எப்படி ஆட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு Aveeplayer ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்ஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்டில் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஏன்னா இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பார்ட்டிகல்ஸ் அப்புறம் பிஎன்ஜி டெக்ஸ்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கடைசி வரையும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒயிட் கலரில் எந்த இமேஜும் இல்லாமல் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதில் தான் இப்போது நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பார்ட்டிகல்ஸ் டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற செகண்டாக இருக்கிற இமேஜ் தான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்டாக வைக்க போகிற இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், நான் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர் பார்டர் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பார்ட்டிகளில் அப்பியரன்ஸ் போய்ட்டு பிக் இமேஜ் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த பிளாக் கலர் பார்ட்டிகளை செட் பண்ணிக்கோங்க. வந்து பார்ட்டிகல் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரியும் மியூசிக் நோட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் கீழே ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜில் இமேஜ் என்ற ஆப்ஷன் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற லிங்க் பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி டெக்ஸ்ட் 3 டெக்ஸ்ட்டுன்றதுனால நான் வந்து ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன். அதனால் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டெப் 1 by 1 நீங்கள் வந்து கீழே பார்ட்டிகல்ஸ் கீழே இருக்கிற 3 இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டாக இருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் ஒன் மட்டும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்ற அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் டெம்ப்ளேட் பாருங்கள். ஓகே, இப்போ டெம்ப்ளேட் ரெடி. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவர் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா, எனக்கு டெக்ஸ்ட்டு எப்படி புதுசாக ஆட் பண்ணி அதை எப்படி எடிட் பண்ணுறது, அதை எப்படி ஃபாண்ட் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக நான் இப்போது டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்.
அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட் தான் வந்து டியூப்டெக் தமிழ் அப்படின்ற டெக்ஸ்ட்டு. ஸோ அதில் அப்பியரன்ஸில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க உங்கள் சேனல் நேமை. ஓகே, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா. அதில் பாருங்கள் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் ஆகிடும். இப்போது நம்மளுக்கு புது டெக்ஸ்ட் ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் போனீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஆர் டைட்டில் அப்படின்ற நேம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கலாம். இப்போது நான் சாம்பிளுக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணியாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. டெக்ஸ்ட்டோட கலர் வந்து கீழே இருக்கும், டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கீழே. அதில் போய்ட்டு பிளாக் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபாண்ட் எப்படி ஸ்டைல் மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். கீழே பாருங்கள் டைப் ஃபேஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் 4 ஃபாண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபாண்ட்டில் ஏதாவது ஒன்று நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போது நான் ஜென்ரல் போய்ட்டு அந்த பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயே தெரியும் ஃபாதர் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்துடுச்சு. ஸோ இதுபோல் தான் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணணும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இதே போல் ஆப்ஷன்ஸ் வரும், எடிட் பண்ண முடியும் உங்களாலையும். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, என்ன சைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழேருந்து பாருங்கள், நான் செலக்ட் பண்ணுற இந்த 1080p அந்த சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி எக்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துருக்கிற அந்த பிளாக் கலர் பார்டர், அதுக்கு வெளில இருக்கிற அந்த ஒயிட் கலர் இமேஜ் எல்லாமே சேர்த்து ஃபுல் ஸ்க்ரீன் இப்போது எப்படி பார்க்குறீங்களோ டெம்ப்ளேட் அதே போல் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். இல்லை எனக்கு பார்டருக்குள்ளே இருக்கிற அந்த இமேஜ் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அகைன் ப்ரீசெட் போயிட்டு 720 பைட் லாஸ்ட்லேருந்து செகண்டாக இருக்கிற அந்த 720 பைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர் பார்டருக்குள்ளே இருக்கிற இமேஜ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் வீடியோவாக. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்கலாம், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.